கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, கிண்ணியா குறிஞ்சாக்கணி பாலம் சம்பந்தமான விடயம், குறிப்பாக இப்பொழுது அதனுடைய நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அங்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த படகு பாதை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு இன்று அந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இன்று அந்த இடத்திலே பெரும் பிரச்சனையாக இன்று அது மாறி இருக்கின்றது. குறிப்பாக இந்த படகு பாதை நிர்மாணிக்கப்பட்டதனுடைய நோக்கம் அல்லது இதை எவ்வாறு யார் நிர்மாணித்தது என்ற விடயங்கள் இன்று பரவலாக பேசப்படுகின்றது. இரண்டால் அங்கு நிர்மாணிக்கப்பட்ட அந்த படகுக்கு சுமார் 70 மில்லியன் செலவழிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஆகையால் அவ்வாறான 70 மில்லியன் நிதி பயன்படுத்தப்பட்டு மக்களுக்கான அந்த போக்குவரத்து விடயங்களை செய்திருக்கின்ற இந்த தருணத்திலே இன்று அது சரியான முறையிலே பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் அந்த பிரதேசத்திலே காணப்படுகின்றது. ஆகையால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது, அந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு படகு பாதை தானா அல்லது அந்த இடத்துக்கு வழங்கிவிட்டு அந்த இடத்துக்கு இது பொருத்தம் இல்லை என்ற அடிப்படையிலே இதை ஒரு வேறு இடத்துக்கு எடுத்துச் செல்லுகின்ற நோக்கத்தின் அடிப்படையிலே அது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றதா என்ற ஒரு சந்தேகம் இன்று எங்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. ஏனென்றால் இன்று அந்த 70 மில்லியன் செலவழித்து செய்யப்பட்ட அந்த படகு பாதையினுடைய பயணங்கள் மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. இன்று அந்த இடத்திலே தண்ணீர் இல்லாவிட்டால் அதை பயணிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கின்றது. இன்று இந்த வெள்ள காலத்திலே இவ்வாறு தண்ணி நிறைந்து இருக்கின்ற இந்த நேரத்திலே அந்த படகு பாதையை இயக்க முடியாவிட்டால் வருகின்ற மாதங்களிலே வருகின்ற காலங்களிலே நீர்மட்டம் இன்னும் குறைவடைந்ததற்கு பின்னர் எவ்வாறு அந்த படகு பாதை அந்த இடத்திலே பயன்படுத்தப்பட போகின்றது என்ற விடயங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. ஆகையால் இது சம்பந்தமாக மக்கள் எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்த பொழுது அந்த இடத்திலே நாங்கள் சென்று அதிலே பயணித்த பொழுது அங்கிருக்கின்ற வேலை செய்கின்றவர்களோடு கதைத்து அங்கு பயணிக்கின்ற அந்த மக்களோடு பேசுகின்ற பொழுது குறைந்தது இப்பொழுது இருக்கின்ற குறிஞ்சாக்கணி பிரதேசத்திலே காணப்படுகின்ற பகுதிகளிலே ஒரு 20 மீட்டர் தூரத்துக்காவது இந்த இறங்கு துறை ஒன்றை அமைக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. அவ்வாறு அமைக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஓரளவுக்காவது பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் அந்த இடத்திலே ஏற்பட்டுவிடும். ஆகையால் கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த விடயத்திலே தயவு செய்து கவனம் செலுத்தி அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுடைய போக்குவரத்தையும் கவனத்தில் செலுத்தி 70 மில்லியன் நிதியையும் கவனத்தில் கொண்டு அந்த போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்துவதற்கான அந்த 20 மீட்டர் தூரத்துக்கான இறங்குதுறை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று அந்த படகிலே வேலை செய்கின்ற ஒரு 4-5 பேர்கள் இருக்கின்றார்கள். அவர்களும் மிகவும் கஷ்டத்தின் அடிப்படையிலே அந்த இடத்திலே கடமை செய்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுடைய அத்தியாவசிய அவர்களுடைய தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு நிலைப்பாட்டிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கும் அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மக்களுக்கும் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ஆகையால் அந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வை வழங்குவதற்காக இன்னும் 2-3 ஊழியர்களை அந்த சேவையிலே நிறுத்தி அதற்கான பயண வசதிகளை இலகுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் கௌரவ அமைச்சர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். சபைக்கு அதாவது பிரதி சபாநாயகர் அவர்களே, அதே போன்றுதான் நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய காலத்திலே எல்லா மாகாணங்களுக்கும் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற அதாவது தொழில் பயிற்சி கல்லூரியை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் 2017ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி அமைச்சரவையிலே அனுமதி பெறப்பட்டு பல வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அதே போன்றுதான் கிழக்கு மாகாணத்திலே அதற்கான கல்லூரியினை திருகோணமலை மாவட்டத்திலே அமைப்பதற்கான தீர்மானங்கள் பெறப்பட்டு அங்கு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு குறிப்பாக கிண்ணியா பிரதேச செயலக பிரிவிலே உப்பாறு கிராம சேவர் பிரிவில் இந்த கல்லூரியை ஆரம்பிப்பதற்காக 12 ஏக்கர் காணியை LRCயினால் அடையாளப்படுத்தி தொழிற்கல்வி ஒன்று அங்கு அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதே போன்றுதான் 2018ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கூட 50 மில்லியன் நிதி ஒதுக்கிடப்பட்டு ஆரம்ப கட்ட வேலைகள் முன்னெடுக்கப்பட்ட பொழுது இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலைப்பாட்டிலே கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே இந்த தொழிற்கல்வி அமைச்சின் கீழ் இருக்கின்ற மேற்படி காணியினை சுற்றுலா துறை அமைப்பதற்காக கைமாற்றி இவ்விடயத்திலே சுற்றுலாத்துறை சம்பந்தமான கல்வி நிறுவனம் ஒன்றை அமைப்பதற்காக வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு விடயம் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஆகையால் இந்த அடிப்படையிலே இது ஒரு சிறந்த முயற்சியாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் அது சம்பந்தமான முழு கெசட் அதாவது
முழு ஆதாரங்கள் அந்தந்த அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் எங்களிடம் காணப்படுகின்றது. ஆகையால் அந்த தீர்மானங்களை நான் இந்த இடத்துல ஹேண்ட்சாட் படுத்துகின்றேன். நாங்கள் கேட்கின்ற ஒரு விடயம், உண்மையிலேயே எல்லாராலும் பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்பட மாட்டார்கள். தெரிவு செய்யாத மாணவர்களுக்காக உருவாக்கப்படுகின்ற ஒரு நல்ல விடயத்திலே ஏன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் கேட்கின்றோம். ஏனென்றால் அந்த பிரதேசத்திலே இன்னும் பல ஏக்கர் காணிகள் காணப்படுகின்றன. அவ்வாறு சுற்றுலாக்கு தேவையான காணிகளை அந்த பிரதேசங்களிலே இருந்து பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகையால் இது எந்த அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டாலும் மக்களுடைய ஒரு தேவைக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விடயம். ஆகையால் அந்த விடயத்திலே கவனம் செலுத்தி அதற்கான ஒரு தீர்வையும் அரசாங்கம் வழங்க வேண்டும். இது சம்பந்தமாக நாங்கள் கல்வி அமைச்சர் கௌரவ பிரதம மந்திரி அவர்களிடம் எழுத்து மூலமான ஒரு வேண்டுகோளை நாங்கள் அந்த நேரத்திலே வழங்கியிருந்தோம். ஆகையால் அதை கருத்தில் கொண்டு அந்த பிரதேசத்திலே அந்த கல்லூரி செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். ஏனென்றால் 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு ஏற்பட்ட கோவிட், அதே போன்று பொருளாதார நெருக்கடியின் காரணமாக அந்த விடயத்தை எடுத்துச் செல்ல முடியாத ஒரு சூழல் காணப்பட்டது. ஆகையால் இப்பொழுது இருக்கின்ற இந்த அரசாங்கம் அந்த வேலையை இடைநிறுத்தாமல் அதிலே சிறந்த முறையிலே அந்த கட்டிடத்தை, அந்த அமைப்பை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்றுதான் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்று ஒவ்வொரு பிரதேசங்களிலும் காணப்படுகின்ற இந்த பிரஜா சக்தி என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு எந்த அடிப்படையிலே எந்த அடிப்படையிலே எப்படி அமைக்கப்படுகின்ற என்ற ஒரு கேள்வி காணப்படுகின்றது. குறிப்பாக நாங்கள் பார்க்கின்றோம், நாட்டினுடைய ஜனாதிபதி அருண்குமார திசாநாயக்கவாக இருந்தாலும், அதே போன்று அரசாங்கமாக இருந்தாலும், அரசாங்கத்திலே இருக்கின்ற அமைச்சர்கள் பார்லமென்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் எங்களிடம் அரசியல் இல்லை. நாங்கள் நேர்மையாக மக்களுக்கு சேவையாற்றுகின்ற ஒரு நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றோம் என்ற விடயங்கள் இன்று பரவலாக பேசப்படுகின்றது. இவ்வாறு பரவலாக பேசப்பட்டு கொண்டு இன்று ஒவ்வொரு பிரதேசங்களிலும் என்ன நடைபெறுகின்றது என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். குறிப்பாக இன்று இந்த பிரஜா சக்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பு ஒவ்வொரு டிவிஷனுக்குமான ஒரு தலைமைத்துவம் வழங்கப்படுகின்றது. இந்த தலைமைத்துவம் எந்த அடிப்படையிலே வழங்கப்படுகின்றது, யாருக்கு வழங்கப்படுகின்றது, எதற்காக வழங்கப்படுகின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்று பாருங்கள், இன்று அவர்களுடைய என்பிபி அரசாங்கத்திலே சென்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிட்ட வேட்பாளர்கள் இன்று அந்த ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ஒரு தலைவர்களாக நியமித்திருக்கின்றார்கள். அதே போன்று ஒரு வட்டாரத்திலே இருக்கின்ற இன்னும் ஒரு 2-3 ஜிஎஸ் டிவிஷன்கள் வந்தால் அந்த ஜிஎஸ் டிவிஷன்களுக்கு அவர்களுக்காக குரல் கொடுக்கின்ற அல்லது அவர்களுடைய பதிவுகளை அரங்கேற்றுகின்ற மீடியா நண்பர்கள் இருக்கின்றார்கள். இன்று அவ்வாறானவர்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு அவர்களுடைய கட்சி செயற்பாடுகளை அரசியல் ரீதியாக வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு முன்னெடுப்பாகத்தான் நாங்கள் இந்த பிரஜா சக்தி என்ற அமைப்பை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று அந்த வட்டாரத்திலே வென்ற வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். அந்த வட்டாரத்திலே ஆர்டிஎஸ் இருக்கின்றது. அந்த பிரதேசத்திலே உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்கள், உப தவிசாளர்கள், அந்த சபைகள் இருக்கின்றன. இன்று இவ்வாறாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இவ்வாறான ஒரு பிரதிநிதித்துவத்தை உருவாக்கி இன்று அரசியலை யார் நடத்துகின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும். இன்று எந்த அரசாங்கமும் செய்யாத ஒரு அரசியல், எந்த கட்சியும் செய்யாத ஒரு அரசியலை இன்று என்பிபி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் இதை பிரஜா சக்தி என்று சொல்வதை விட இது ஒரு தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு கிளை என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும். இன்று எங்களுடைய திருகோணமலை மாவட்டத்தில் காணப்படுகின்ற கச்சேரி, இன்று பிரதேச செயலகங்கள் இன்று பெலவத்தையினுடைய ஒரு கிளைகளாக, இன்று ஒரு சப் பிரான்ச்சாக இன்று உருவாக்கப்பட்டு இன்று அதன் மூலமாக அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் தயவு செய்து ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்று சொன்னவர்கள் நீங்கள், அரசியலை விட மக்களுக்கான சேவைகளை செய்வோம் என்று சொன்னவர்கள் நீங்கள். ஆகையால் தயவு செய்து இந்த ஊடகங்களிலே கருத்துக்களை சொல்வதை விட்டுவிட்டு, ஏனையவர்களை விமர்சிப்பதை விட்டுவிட்டு, உங்களுடைய செயற்பாட்டின் மூலம் மக்களுக்கான நல்ல சேவைகளை நீங்கள் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஆகையால் அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிக்கான கௌரவத்தை வழங்க வேண்டும். இன்று எங்களுடைய மாவட்டத்திலே எந்த ஒரு வட்டாரத்திலுமே உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் வெற்றியீட்டவில்லை. ஆனால் அதை நீங்கள் மனசில் வைத்துக் கொண்டு விட்டு இன்று உங்களுடைய அந்த வேட்பாளர்களுக்கான ஒரு பதவிகளை வழங்க வேண்டும் என்பதற்காக இன்று இவ்வாறான பதவிகளை வழங்கி இன்று மக்களுடைய ஜனநாயகத்துக்கு நீங்கள் காலால் உதைக்கின்ற ஒரு செயற்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆகையால் நல்ல அபிவிருத்திகள் வருகின்ற பொழுது அது எதிர்க்கட்சி உறுப்பினராக நாங்கள் இருந்தாலும் நாங்கள் என்றுமே அதை ஆதரிப்போம். மக்களுடைய ஜனநாயகத்துக்காக, மக்களுடைய பிரதிநிதிகளுக்கான அந்த இடத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.